ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம 10th ஜியோகிராஃபில சாப்டர் 5ல இருக்கிற செகண்ட் டூமார் பத்தி பார்க்க போறோம். ரைட் எனி 4 அட்வான்டேஜஸ் ஆஃப் ரயில்வே. ஸோ ரயில்வேஸோட 4 அட்வான்டேஜ் நம்ம என்னன்னு பார்க்கிறோமா? ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ பிரின்சிபல் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஓகேவா? ஒரு முக்கியமான டிரான்ஸ்போர்ட்னு அப்படின்னு சொல்றாங்க. எதுக்குன்னா ஃபார் கூட்ஸ் அண்ட் பேசஞ்சர்ஸ். ஓகேவா? ஸோ கூட்ஸை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரயில்வேஸ் மூலயமா ஈஸியா கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பீப்புள்ஸ் வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து டிராவல் பண்றது ரயில்வேஸ் வந்து ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த அட்வான்டேஜ் பார்ப்போம். அடுத்த அட்வான்டேஜ் என்னன்னா, சூட்டபிள் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் டிராவல். ஓகேவா? ஸோ லாங் டிஸ்டன்ஸ்ல டிராவல் பண்றதுக்கு வந்து ரயில்வேஸ் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு பீப்புள்ஸ்க்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்ஸ் நேஷனல் இன்டகிரேஷன். ஓகேவா? ஸோ எப்படின்னா, இந்தியாவில் இருக்க ரயில்வேஸ் வந்து எல்லா ஸ்டேட்டுமே கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மூலியமா என்னன்னா, அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் கூட நம்ம டிராவல் பண்ணும்போது நம்மளோட யூனிட்டி வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். நம்மளோட அவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் நமக்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் என்னன்னா, ப்ரொமோட்ஸ் நேஷனல் இன்டகிரேஷன் பை பிரிங்கிங் பீப்புள் டுகெதர். ஓகேவா? ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் பாயிண்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் அக்ரிகல்ச்சர். ஓகேவா? ஸோ இண்டஸ்ட்ரி டெவலப் பண்றப்போ அக்ரிகல்ச்சர் வந்து நல்லா டெவலப் ஆகிறதுக்கு வந்து ரயில்வேஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா, அக்ரிகல்ச்சர்ல ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸை வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்து எடுத்துட்டு போறதுக்கு ரயில்வேஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல ப்ரொடியூஸ் பண்ற கூட்ஸ் அப்புறம் வந்து ப்ராடக்ட்ஸை வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்து சேல்ஸுக்கு கொண்டு போறது வந்து இந்த ரயில்வேஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கொஸ்டினோட நம்ம ரீகால் போயிடுவோமா? 4 அட்வான்டேஜ் வரும். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன, இது வந்து ஒரு பிரின்சிபல் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அப்படின்னா ஒரு மெயின் டிரான்ஸ்போர்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் பேசஞ்சர்ஸுக்கு. ஓகேவா? அதே மாதிரி சூட்டபிள் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் டிராவல். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றதுக்கு ரயில்வேஸ் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ப்ரொமோட்ஸ் நேஷனல் இன்டகிரேஷன். அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட் வந்து நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது அந்த ஸ்டேட் பீப்புள்ஸோட நம்ம கம்பைன் பண்ணி நம்ம யூனிட்டி வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதான் ப்ரொமோட்ஸ் நேஷனல் இன்டகிரேஷன் அப்படிங்கிறது. லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ இண்டஸ்ட்ரியுமே ரயில்வேஸ் மூலயமா டெவலப் ஆகுது. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் சேர்க்கறதுனால அக்ரிகல்ச்சருமே இன்னும் நல்லா க்ரோத் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதான் ரயில்வேஸோட 4 அட்வான்டேஜ். எல்லாத்துக்கும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.